ஜாபுக்கு போய் இன்னைக்கு 99% மக்களால் அவங்க பெரிய கனவுகளை எதையுமே நிறைவேற்றிக்க முடியாது. அவங்க பாஸோடைய கனவுகளை நிறைவேற்றிக்கலாமே தவிர அவங்க கனவுகளை நிறைவேற்றிக்கவே முடியாது. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிசினஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா என்ன கேட்டா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்டே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பணத்தை வச்சுக்கிட்டு ஐடியாஸ் இல்லாம இருக்காங்க. நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் பெருசா வரும், இமீடியட்டா வரும் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நான் அந்த பக்கமே போக மாட்டேன். அது ஃப்ராடு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் லோன் கொடுக்குறான். பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் தயவு செய்து கேட்டுக்கோங்க, ஆன்லைன்லலாம் லோன் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கெல்லாம் என்னுடைய சொந்தக்கார ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டு போட்டோஸ்லாம் கூட மிஸ்யூஸ் பண்றாங்க, பயங்கரமா மிஸ்யூஸ் பண்றாங்க. கேஎஃப்சி அவரோட 74வது வயசுல தான், அவர் 37வது வயசுல இருந்து அந்த ஃபார்முலா கையை வச்சுக்கிட்டு என்னோட ஐடியா விடலையே அவரு. ஒருத்தர் இருக்கான் பாம்பேல, சாய்வாலா கேட்ஸ் அவர்கிட்ட டீ சாப்பிட்டுட்டு செல்ஃபி எடுத்துட்டு போறாருங்க. ஒரு பிரான்சைசி அவர் ரோட்ல உட்காந்து டீ போட்டு வருங்க. காஃபி டே காஃபி டே எல்லாம் ஒரு சேலஞ்சஸ் நடுவில் இருந்தது. அதோடைய மிஸ்ஸஸ், அந்த ஃபவுண்டரோட மிஸ்ஸஸ் ரொம்ப அழகா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அதை ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருப்பி முன்னே விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யூ மஸ்ட் ஹேவ் அ மென்டார். புரியுதா? அந்த துறையில ஜெயிச்சவங்களோ தோத்தவங்களோ மொத்தம் பண்ணி இருக்கணும். வேடிக்கை பார்த்தவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்காது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரொம்ப சீரியஸான டாபிக். அதாவது நிறைய பேர் தூங்க விடாம தடுக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் இருக்கு. நமக்கு நைட்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் தோணும். நம்ம ஏன் மாசம் ஒரு சம்பளத்துக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளால ஒரு பிராண்ட் ஆக முடியாதா, ஆனா நம்மகிட்ட தான் காசு இல்லையே, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம வச்சு ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா, இல்ல லோ இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண முடியுமா, இல்ல எவ்வளவு காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு முடிவு தெரியணும். அப்பதான் நம்ம ஒரு பிராண்ட் ஆக முடியும். ஸோ அதுக்கு சரியான நபர் கூட தான் இன்னைக்கு நமக்கான டிஸ்கஷன் இருக்க போது. வணக்கம் சார். என் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஃபவுண்டர் அண்ட் எம்டி. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை அப்படின்னா சார் முகம் தான் கண்டிப்பா ஞாபகம் வரும். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பிசினஸை பத்தி அப்படியே எல்லா விஷயங்களும் டீப்பா பேசக்கூடிய ஒரு நபர். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ரிலேட்டபிளாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு பிசினஸ் பத்தி எல்லாமே ஓவராலா கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வாணி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் சார், நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேது. பிசினஸ் பண்ணியே ஆகணும், நம்ம ஒரு பிராண்டா உருவாகணும். இந்த மாச சம்பளத்துக்குலாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கதெல்லாம் லாங் டைம் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவு வந்துருச்சு. யங்ஸ்டர்ஸ்க்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஜாபுக்கு போய் இன்னைக்கு 99% மக்களால் அவங்க பெரிய கனவுகளை எதையுமே நிறைவேற்றிக்க முடியாது. டெஃபினட்டாக அவங்க பாஸோடைய கனவுகளை நிறைவேற்றிக்கலாமே தவிர அவங்க கனவுகளை நிறைவேற்றிக்கவே முடியாது. ஸோ பெருசாக கனவு இருக்கிறவங்க, பெரிய அளவில் லட்சியமும் வாழ்க்கையில் சாதிக்கணும், முன்னுக்கு வரணும், பெரிய ஒரு இடங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க, முக்கியமாக பெரிய கனவுகள் இருக்கிறவங்க, வாங்குற காரை பிடிச்சிக்கிறது வேற, பிடிச்ச காரை வாங்குறது வேற, வாங்குற வீட்டில் வாழறது வேற, வாழற வீட்டை பிடிச்சிக்கிறது வேற. பிடிச்சதை நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கணும்னா அதுக்கு காசு வேணும். ஓகே, நிறைய காசு சம்பாதிக்கணும்னா அதுக்கு பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு நீங்கள் பண்ணதே ஃபஸ்ட்டு அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அதுவே ஒரு சக்சஸ்க்குள்ள ஒரு ஸ்டார்ட். ஓகே, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிசினஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா என்ன கேட்டா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் அண்ட் சஜஷன்ஸ் என்னன்னா, நீங்க இன்வெஸ்டே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு வைங்களேன், ஒரு பிசினஸ் ஐடியா உங்ககிட்ட இருக்கு. அந்த ஐடியாவை உங்களால நல்லா யாருக்காவது பிரசன்ட் பண்ண முடியும்ன்ற அந்த பிரசன்டேஷன் ஸ்கில் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பணத்தை வச்சுக்கிட்டு ஐடியாஸ் இல்லாம இருக்காங்க. ஆமா ஆமா, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, டெஃபினட்டா இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா ஐடியாஸ் இல்லை. நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஐடியாஸ் இருக்கு, ஆனா அதை ப்ரெசென்ட் பண்ற ஸ்கில் இல்லை. ஸோ அந்த ஸ்கில்லை பேசிக்கலி டெவலப் பண்ணிக்கணும். இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி அந்த ஐடியாவை யாருக்கிட்டே பிச் பண்ணலான்ற ஐடியா கூட இல்லை. ஐடியா மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ உங்ககிட்ட நல்ல ஐடியா இருக்கணும், அந்த ஐடியாவை நல்ல ப்ரெசென்ட் பண்ற ஸ்கில் இருக்கணும், அது எல்லாத்துக்கும் மேல அதை பிச் பண்ற ஸ்கில்லும் இருக்கணும். இப்ப நானே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அவங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது, அவங்கள நான் கூப்பிட்டு பேசினதுக்கு காரணமே வந்து அந்த வே தே பிச்ட் மீ. என்னுடைய டிஎம்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து எங்கிட்ட ஐடியா இருக்குன்னு என்ன அப்ரோச் பண்றாங்க. மேபி இப்ப நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பசங்களை விட பெட்டரான ஐடியா வச்சிருக்கவங்க கூட இருக்கலாம். ஆனா அவங்க வந்து the way they pitched me எனக்கு கன்வின்ஸ் ஆகல. அவங்களுக்கு திருப்பி கூப்பிடணுன்ற எண்ணம் கூட இல்லை. ஸோ அவங்க முதல்ல என்னை கூப்பிட்ட விதம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்களுடைய பிஸ்னஸை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம், இதெல்லாம் நான் கன்வின்ஸ் ஆனதுனால தான் நான் அவங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்களுடைய பிராண்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ற முடிவே நான் எடுத்தேன். ஸோ நான் ஒரு சாதாரண ஆளு, நானே ஒரு 4-5 பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பல 100 பல 1000 கோடி வச்சுக்கிட்டு நிறைய பிஸ்னஸ்க்கு நம்ம டைவர்சிஃபை பண்ணலான்னு நினைச்ச பலர் இன்னைக்கு முக்கியமா ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, மதுரையிலலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை ப்ராப்பரா பண்ணோம். நம்ம ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அந்த சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு அந்த டைரக்டர் வந்து வெறும் கதையே நல்லா சொல்லி தானே கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, எஸ், கதை சொல்ல நல்லா தெரியணும். ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பிட்ச் பண்றாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க? எனக்கு வந்து என்னன்னா, ஐடியாவை நான் முதல்ல ஸ்டடி பண்ணுவேன். அவங்க கொண்டு வர ஐடியா அது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கான்னு நான் பார்ப்பேன். அரைச்சமாவே இப்போ எடுத்த படத்தையே அதே கதையை எடுத்தா இன்னைக்கு ஓடாது. யூனிக்கா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். முக்கியமா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை நான் பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ரிட்டர்ன்ஸ் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் அதுக்கு போவே மாட்டேன். அங்கதான் எல்லாரும் ஏமாறுறாங்க சார். ஆமா, நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் பெருசா வரும், இமீடியட்டா வரும் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நான் அந்த பக்கமே போக மாட்டேன். அது ஃப்ராடு, அது வந்து ஏமாத்து வேலை. பிஸ்னஸ்ன்றது ஸ்லோவாகவும் ஸ்டடியாகவும் தான் அந்த டெஸ்டினியை ரீச் பண்ண முடியும். அதுதான் பிஸ்னஸ். பிஸ்னஸ்ல வந்து என்கிட்ட மினிமம் கேரண்டின்னு சொன்னாலே நான் அவனை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். பிஸ்னஸ்ல அப்படி மினிமம் கேரண்டி. நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கலையே, நான் வந்து வட்டிக்கு காசு கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். அதனால தானே என்னுடைய எக்ஸஸ் இன்கமை வந்து நான் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைச்சிருக்கேன். ஸோ அப்படி அவன் மினிமம் கேரண்டின்னு ஒன்று தரேன்னு சொன்னா நான் இப்போ வட்டிக்கே கொடுத்துருவேன். நான் ஏன் வந்து பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் வட்டிக்கு கொடுத்தா அவன் டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கும், நான் சேஃபு. அவன் ஏதாவது லேண்டோடைய டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்து தான் என்னுடைய 5 லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ அவன் கொடுக்குறான். அந்த வட்டிக்கு கொடுக்க வேணான்றதுக்காக தானே நான் என்னுடைய ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு அதை நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வின்வின் தான், சுயநலம் கலந்த பொதுநலம். வாய்ப்பு கொடுக்குறேன்னா சும்மா நான் உன்னுடைய வளர்ச்சிக்காக நான் கொடுக்குறேன்னு சொன்னா அது பொய்யாயிடும். ஆமா, எனக்கு ஒரு அதுல இருந்து வருமானம் வருது, ஐடியா வந்து காசு இருந்து, நீ உழைப்பு வந்து காசு இருந்து. நான் உழைக்கவும் மாட்டேன், ஐடியாவும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நேரம் கிடையாது. நீ உன் ஐடியாவை நீ உழைச்சிக்கோ, காசு நான் போடுறேன், அதுக்கு எனக்கு என்ன கொடுப்பேன், அது எனக்கு ரொம்ப ரீசனபிளா இருந்ததுன்னா, அது எனக்கு ஜென்யூனா இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். அவன் வந்து மாசம் எனக்கு நான் கேரண்டியா இவ்வளவு தரேன்னு சொன்னா அந்த பக்கமே போக மாட்டேன். நம்பகத்தன்மை அதுல இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணா நான் அதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் 15, 20, 30 வருஷமா பிசினஸ் பண்றதுனால எனக்கு தெரியும் அது இவ்வளவு டைம் ஆகுங்க, இவ்வளவுதாங்க ஆரம்பத்துல வரும். சம்டைம்ஸ் ஆரம்பத்துல லாபமே வராதுங்க, போக 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 டெஃபினட்டா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு என்னுடைய பிராண்ட் மேல. இவ்வளவு நாளுக்கு மேல இவ்வளவு வரலாம், நடக்கலாம், ஆகலாம்னு சொல்றவங்கள நான் நம்புவேன். ஓகே, தட் இஸ் தி கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் வந்து பண்ணிரலாம், கொடுத்தறலாம், அதெல்லாம் இல்ல, நடக்க கூடும் அப்படின்ற ஒரு இடம் தான் கான்ஃபிடன்ஸ் குறிக்குது. சொல்லணும். அப்பதான் வந்து நம்பகத்தன்மை as we discussed கூடும். ஓகே, சூப்பர் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் என்னன்னா, இப்ப எந்த ஐடியா கரெக்டான ஐடியான்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மாப் மென்டாலிட்டில இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஐடியால இருக்காங்களா அப்படின்றது இருக்கும். யூனிக்கான ஐடியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய புதுசா வந்திருக்கு பிசினஸ். ஆக்சுவலி எனக்கே அதை பற்றி நிறைய தெரியல. நானே இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ இந்த பசங்க வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றதே தெரியுது. ஏன்னா யூனிக்கான விஷயங்கள் என்ன இருக்கு, we are not aware of that. எஸ். இப்போ உதாரணத்துக்கு வேர்கடலை வியாபாரம் எடுத்துப்போம். இப்போ நாங்கெல்லாம் வந்து வேர்கடலை வியாபாரத்தை ட்ரெடிஷ்னலாக வித்துட்டு இருந்தோம். ஆனால் வேர்கடலையை வந்து இப்போ வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெரிய லெவலில் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்றது இன்னைக்கு இருக்கிற ஜென்சி பசங்களுக்கு தெரியுது. ஓகே, see, any business is a good business. If we do it professionally, any profession is a good profession. If we do it professionally, you can even become millionaire selling peanuts. Yes. If we do it professionally. Only thing வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை பெரிய லெவலில்
பண்றது, உலகம் முழுக்க எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றத தான் இப்போ பார்க்கணும். ஓகே. இன்வெஸ்டர்ஸ் சைடுல இருந்து எந்த இடத்துல நம்ம பொருளை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான the placement of the product. கரெக்ட். ஓகே. வெரி ட்ரூ. எஸ், கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15-20 வருஷமா நீங்க இந்த துறையில இருக்கீங்க அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் வந்து தவறா நடந்திருக்கும். ஆனா அது மூலியமா உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை சொன்னீங்கன்னா இப்ப பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மைமா. நான் இது வந்து எல்லா லெசனும் காஸ்ட்லி லெசனா போச்சு. ஓகே. என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நான் முதல்ல சைதாப்பேட்டையில் அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ்னு ஒரு கடையில் வேலை செய்யும்போது நான் 600 ரூபா சம்பளத்துக்கு அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பஜார் ரோட், சைதாபேட் பஜார் ரோட்ல திருப்பூர் பனியன் செட்னு ஒரு கடை ஆரம்பிச்சேன். நான் செஞ்ச முதல் மிஸ்டேக் சொல்றேன். ஓகே ஓகே. என்ன, கடை ஆரம்பிச்சு திருப்பூர்ல போய் செகண்ட்ஸ் உள்ளாடைகள்லாம் வாங்கிட்டு வந்து அங்க நான் விற்பேன். நல்ல கூட்டம் வரும். மாசம் மாசம் எனக்கு வருமானம் வருதோ இல்லையோ கூட்டம் வரும், பணப்புழக்கம் இருக்கும். அப்ப நான் வட்டிக்கு காசு வாங்கி தண்டல்னு ஒண்ணு இருந்தது. 1 லட்ச ரூபா காசு வாங்கினேன். அப்போ 15 இல்ல 25 வருஷம் முன்னாடி உள்ள கதை, 27 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி உள்ள கதை. ஐம் நாட் ஷுவர் எத்தனை வருஷம்னு. ஆமா ஆமா ஆமா, ஏஜ் எல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா சின்ன வயசுலயே நான் உள்ள வந்ததுனால 15 நான் முதல்ல செஞ்ச வேலை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 7-8 வயசுல ஸ்கூல் படிக்கும்போது கல்யாண மண்டபத்தில் எச்எல் எடுக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. 2 ரூபா சம்பளத்துக்கு. அதுக்கப்புறம் முதல்ல அர்ச்சனா ட்ரெஸ்ஸில் வேலைக்கு போனேன் 600 ரூபா சம்பளத்துக்கு. முதல்ல நான் செஞ்ச தொழில் வந்து இது திருப்பூர் பனியன் சென்டர். அங்கே பணப்புழக்கம் வர ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ஃபண்ட் காசு வர ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. முதல் தப்பு வட்டிக்கு காசு வாங்கி செஞ்சது. தண்டல் காசு வாங்கி, நண்பர்களே நல்லா கேளுங்க, தயவு செய்து இந்த தண்டல் இந்த மாதிரி பெரிய வட்டிக்கு காசு மட்டும் வாங்கி வியாபாரம் பண்ணிடாதீங்க. நீங்க பெரிய வட்டிக்கு காசு வாங்கி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க மானம் போயிடும், மரியாதை போயிடும், தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். கொஞ்சம் விட்டா நீங்க உங்க உயிரையே இழந்துருவீங்க, உயிரே போயிடும். பிசினஸே பண்ண முடியாதுல்ல சார். அந்த பிரஷர்ல நூடுல்ஸ் ஆயிடுவீங்க. மான மரியாதை எல்லாம் போயிடும் பெரிய வட்டிக்கு காசு வாங்கலாம். ஆமா, அது நான் செஞ்ச பெரிய தப்பு. நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னேன். இது மூலியமா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் லோன் கொடுக்குறான். பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் தயவு செய்து கேட்டுக்கோங்க, ஆன்லைன்ல எல்லாம் லோன் கொடுக்குறாங்க, வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். அதனால வியாபாரம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. பெரிய வட்டிக்கு காசு வாங்கி முடிஞ்சா வட்டிக்கே வாங்காதீங்க. இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கம்மா, தேடுங்க. தேடுங்க, என்ன அவசரம் உங்களுக்கு? சின்ன பசங்க தானே நீங்க, போங்க பேசுங்க. சம் வில் சம் வோன்ட், சோ வாட். 10 பேர் நோ ஐடியாவுக்கு எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னா 11வது ஆள்கிட்ட போ. 100 பேர் நோன்னு சொன்னா 101வது ஆள்கிட்ட போ. 1000 பேர் நோன்னு சொன்னா 1001வது ஆள்கிட்ட போ. ஏன் நீ 4 பேர்கிட்ட பேசிட்டு 4 பேரும் நோ ஐடியா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுனால நீ ஏன் விட்டுட்டு போற? கேஎஃப்சி என்னோட ஐடியா விடலையா அவரு? ஓகே. எஸ், நார்மலா ஒரு சிக்கன் அப்படின்னு அதை பார்க்காம அது ஒரு பிராண்ட் ஆக்கி இத்தனை ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். அவருடைய ஃபார்முலா வந்து அவ்வளோ வருஷங்கள் he didn't give up. ஸோ 2வது மிஸ்டேக் வந்து அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள்லாம் வந்து மச்சான் வாடா பாண்டிச்சேரி போகலாம், மச்சான் வாடான்னு கடையை விட்டு வெளியே போகாத என்ன 20-30 ஃப்ரெண்ட்ஸு எப்படி மோப்பம் முடிச்சுட்டு வந்தாங்களோ தெரியல. 600 ரூபா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லாத எனக்கு, நபீலுக்கு 20-30 ஃப்ரெண்ட்ஸு என்னை கடையில் இருக்க விடவே மாட்டானுங்க. எல்லா கருமத்தையும் கற்றுக் கொடுத்து என்ன இருக்கு, அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் வந்து புத்தன்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து தப்பெல்லாம் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து வெளியே வந்து ஒழுங்கா இருக்கிற ஒரு ஆள். இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடமா இருக்குன்றதுக்காக தான் நான் மானத்தை விட்டு மரியாதை விட்டு, வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, ஏன் நீ நான் பயங்கரமாலாம் ஸ்மோக் பண்ணுவோமா, எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது. இப்போ வந்தானுங்களே என்கிட்ட 4 காசு இருக்குன்னு வந்தானுங்கள, அவனுங்க கற்றுக் கொடுத்தது தான். சினிமாலாம் வந்து கூட்டு போயிடுவானுங்க, பாண்டிச்சேரி கூட்டு போயிடுவாங்க, அங்கே மகாபலிபுரம் போலான்னு கூட்டு போயிடுவானுங்க, கடையிலேயே உட்கார விட மாட்டாங்க. அதோட நாசமா போச்சு என் வியாபாரம். இழுத்து மூடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும், நம்மக்கிட்ட 4 காசு இருக்கும்போது நிறைய பேர் வருவானுங்க, அவனுங்களாம் நம்பி வீணாயிடாதீங்க. இது நான் செஞ்ச 2வது மிகப்பெரிய தவறு. கடையும் மூடிட்டேன். 3வது நான் திறந்தது ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆரம்பிச்சேன் இல்லையா, கல்பாக்கத்தில் 4 டேபிள் 16 சேர் போட்டு. அங்கே நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு, எதுவுமே கற்றுக்காம ஆரம்பிச்சது. நான் நல்லா சாப்பிடுவேன், ஐ எம் ஃபுட் லவர், அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலான்னு ஆரம்பிச்சேன். 1 வருஷம் வந்து நான் அப்போதான் மீடியேட்டராக இருந்தேன், ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக இருந்தேன். 1 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் புரோக்கரேஜ் பண்ணி கிடைக்கிற காசு எல்லாத்தையும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கே போட்டு 1 வருஷம் 5 பைசா வரல. என் பொண்டாட்டியோட நகையெல்லாம் போட்டேன், எல்லாத்தையும் அதில் போட்டு ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சில இடங்கள்லாம் போய் கற்றுக்கிட்டு ஒரு 2-3 மாதம்லாம் போய் ஒரு ஹோட்டலில் வேலைக்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐடியாஸ் எல்லாம் மாற்றி பண்ணேன். 4வது பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா,
எல்லாரும் பண்ற மாதிரியே பண்ணு, யூனிக்கா எதுவும் பண்ணல. எஸ், அதுதான் அந்த யூனிக்கான ஒரு விஷயம் தான் மிஸ் ஆகும். ஆமா, அப்ப ஆரம்பிக்கும் போது ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கும் போது அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்னு போட்டு மெயின் ரோட், நான் வந்து சந்தில தான் நான் திறந்தேன். மெயின் ரோட்ல விற்கிற அதே பிரியாணி தான் நான் வச்சிருந்தேன். மெயின் ரோட்ல வித்திருந்த அதே சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் தான் நானும் வச்சிருந்தேன். மெயின் ரோட்ல எல்லாம் கிடைக்கும் போது ஏன் சந்தில வந்து எங்கிட்ட சாப்பிடணும்? அவசியமே கிடையாது. அப்பதான் யோசிச்சேன், சரி வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சீ ஃபுட், உலக கடல்ல சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே என்னுடைய ரெஸ்டாரண்ட்குள்ள கொண்டு வந்தேன். அது ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா, யூனிக்கா பண்ணியிருந்தா, ஒரு வருஷம் எனக்கு நஷ்டமா இருக்காதுல்ல. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணாம ஒரு நாள் நம்ம ஒரு இன்டர்வியூல நபீல் செஞ்ச தவறுகள்னு சொல்லி அதையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். இப்ப நிறைய நீங்க கேட்கணும்னு சொல்லிருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 தப்பு பண்ணிருப்பேன். சரி, இது ஒத்துக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தப்பை யாருமே பெருசா ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன இருக்கு, தப்பு பண்ணி கத்துக்கிட்டேன். தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்பப்படுறேன், இன்க்ளூடிங் யூ. நீங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யூ மஸ்ட் ஹேவ் அ மென்டார். புரியுதா? அந்த துறையில வந்து ஜெயிச்சவங்களோ தோத்தவங்களோ மொத்தம் பண்ணி இருக்கணும். வேடிக்கை பார்த்தவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்காதீங்க. புரியுதா? விளையாடி ஜெயிச்சவங்க கிட்டையும் கத்துக்கலாம், விளையாடி தோத்தவங்க கிட்டையும் கத்துக்கலாம். விளையாடுற வேடிக்கை பார்த்துட்டு கதை விடுறாங்க பாருங்க, ஈஸி கேட்ச் விட்டுட்டேன்னு சிக்ஸர் அடிக்க வேண்டிய அவன் வந்து களத்துல இருந்தாதான் அவனுக்கு தெரியும். அனுபவமே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்கறது தான் பிரச்சனையா இருக்கு. பைத்தியக்காரத்தனம். கேட்கவே கேட்காதீங்க. யூ மஸ்ட் ஹேவ் எ மென்டார். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க. அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப வந்து இப்ப என்கிட்ட கேட்டா நான் செஞ்ச தப்பெல்லாம் நான் சொல்லுவேன். என்ன ஜெயிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்றதை நான் சொல்லுவேன். தப்பெல்லாம் நான் சொல்லும் போது அவன் தப்பு பண்ணாம அதுல இருந்து தவிர்த்துக்கலாம்ல. ஸோ தயவு செய்து அட்வைஸ் கேளுங்க. இன்னைக்கு ஜெனரேஷன்ஸ்க்கு ரொம்ப கப்பு ஃபுல்லா இருக்குமா, சாரி டு சே திஸ். எல்லாமே சாட் ஜிபிடிலே கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு, எங்களுக்கு ஈஸியா தேடலே கம்மியா இருக்கு. அது எல்லாத்தையும் அதால சொல்ல முடியாது. சாட் ஜிபி அதெல்லாம் முடியாது. இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாமே தவிர பிராக்டிக்கலா தோத்தவங்கிட்ட பிராக்டிக்கலா ஜெயிச்சவங்கிட்ட தான் பிராக்டிக்கலா அதை கத்துக்க முடியும்ன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். தப்பு இருந்தா சாரி. இல்ல சார், இதுதான் உண்மை. ஆனா இப்ப கையிலே அவைலபிளா இருக்கனாலதான் யாரும் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றப்ப எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு சார். அதாவது நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, அதனால வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை அப்படின்றப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப டீ குடிக்கிறப்ப நம்ம ஏன் டீ கடை போடக்கூடாது, ஒரு பேஸ்ட்ரி சாப்பிட்றப்ப நம்ம ஏன் ஒரு பேக்கரி ஓபன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி தான், அங்க உள்ள போனாதான் தெரியும், அங்க போய் நம்ம ஒரு வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டாதான் தெரியும். இப்ப மேலோட்டமா ஒரு துறையை சூஸ் பண்றாங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய ரிஸ்கா போய் முடியும்? பெரிய ரிஸ்க்குமா. நீங்க டீ கடை போடணுமா தாராளமா போடுங்க. நீங்க பஜ்ஜி போட்டா கடை போடணுமா தாராளமா போடுங்க. நீங்க வேற ஏதாவது சமோசா கடை போடணுமா, பானிபூரி கடை போடணுமா, இல்ல வடாபாவு கடை போடணுமா தாராளமா போடுங்க. ஆனா பார்த்து அங்க ஒரு கூட்டம் இருக்கிறத பார்த்து அப்படியே நீங்க வந்து இங்க போட்டுறாதீங்க. நீங்க அந்த துறையில ஒரு குறைஞ்சது 6 மாசமாவது நீங்க டீ கடையில போய் வேலை செய்யுங்க. சம்பளம் இல்லைனாலும் இன்னைக்கு ஃபில்லி டீன்னு துபாயில ஒரு பிராண்ட் இருக்கு, இப்ப சென்னையில எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா பண்ணுவாங்க, யூனிக்கா பண்ணுவாங்க. டீலேயே வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம எந்த துறையும் வந்து ஒரு சாதாரணமா நினைக்க கூடாது. எதுல வேணா சக்சஸ் ஆகலாம் யூனிக்கா பண்ணா. ஆனா அதே ஃபில்லி டீ பிராண்ட் முன்னாடி டீ கடையில வேலை செஞ்சவர். ஓகே, அந்த அனுபவம் கரெக்ட். துபாயில டீ கடையில டீ அண்ட் ஸ்நாக்ஸ் விற்கிற கடையில வேலை செஞ்சு அதை கத்துக்கிட்டு அதுல நல்லது கெட்டது என்ன இருக்கு, அதுல லாப நஷ்டம் என்ன இருக்குன்னு கத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வித்தியாசமா பண்ணா என்ன. சாதாரணமான டீ எல்லா இடத்துலயும் கிடைக்குது, ஜிஞ்சர் டீ கிடைக்குது, மில்க் டீ கிடைக்குது, பிளாக் டீ கிடைக்குது, இந்த மாதிரி டீ கிடைக்குது. ஏன் நம்ம வந்து சாஃப்ரான் டீ கொடுக்க கூடாது, ஏன் நம்ம வந்து ஸ்பெஷல் மசாலா டீ கொடுக்க கூடாது அப்படின்னு டீயை ஏங்க ஒருத்தர் இருக்கான் பாம்பேல, என்ன சாய்வாலா கேட்ஸ் வந்து அவர்கிட்ட டீ சாப்பிட்டுட்டு செல்ஃபி எடுத்துட்டு போறாருங்க. அவர் ரோட்ல உட்காந்து டீ போட்டு வருங்க. அவர் ரஜினியோட பெரிய ரசிகன், ரஜினி ஸ்டைல்ல தான் டீ போடுவாரு. அவர் பாக்கெட்டை இப்படி கடிச்சிட்டு இந்த பாலை இப்படி ஊத்துவாரு, யூனிக்கா பண்ணுவாரு. இன்னைக்கு இந்தியால இல்ல வேர்ல்டுல எல்லா மீடியாவும் அவர் பின்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுங்க. அவர் விற்கிறது என்ன? டீ. வெறும் டீ தான். வெறும் டீயா பார்த்தா டீ. ஆனா இன்னைக்கு எதுல போறாரு தெரியுமா? அவரு ஃபெராரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பிராண்ட? ரேட் என்ன தெரியுமா? இல்ல அது தெரியல. அது ஏதோ நமக்கு எட்டாத ஒரு ரேட் அப்படிட்டு இருக்கு. ஆமா, அந்த கார்ல பட்டன் தட்டினா 2 டோர் அப்படி திறக்குது. அன்னைக்கு நான் பார்த்தேன் அவரோட இன்டர்வியூ. ஓகே. ஆமாங்க, நம்மளாலே வாங்க முடியலங்க. ரோட்ல டீ வித்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஃபெராரில போறாருங்க மும்பைல. துபாயில எல்லாம் கூப்பிட்டு அவரை வச்சு ஷோ பண்றாருங்க. அவர் இருக்காரு, இவ்வளோண்டு இருக்காரு, ஆனா ஸ்டைல் அப்பா. அதனால எந்த பிசினஸ் வேணா பண்ணுங்க, தப்பில்லை. டீ கடை வைங்க, டீ
காஃபி ஷாப் போடுங்க, பஜ்ஜி கடை போடுங்க, ஒன்று கற்றுக்கிட்டு செய்யுங்க. சும்மா அங்கே வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு இவ்வளோ கூட்டம். அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட நான் ஈசிஆரில் போகும்போது பிலாலுக்கு வெளியே வந்து ஒரு டீ கடை வச்சிருக்காங்க. பிலால் ஏன்னா எப்பவுமே 500 பேர் நிற்பாங்க அந்த டீ கிடைக்கிறதுக்கும் அந்த க்ரீம் பன் விற்கிறதுக்கும் பன் பட்டர் ஜம் சாப்பிட்றதுக்கும். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து என் ஃப்ரெண்டு வந்தார். நாங்கள் 2 பேரும் அப்படி போகும்போது அந்த கடையை பார்த்து நிறுத்துனார். பார்த்துட்டு உடனே கோயம்புத்தூரில் அவரோட டீமுக்கு பேசுகிறாரு, நம்ம வந்து அங்கே வந்து டீ கடை திறக்கணும் அப்படின்னு. இவங்க 50 வருஷம் 60 வருஷம் உழைச்சு அவ்வளோ வித்தியாசமா பண்ணி இன்னைக்கு 500 பேரை டெய்லி நிற்க வைக்கிறாங்க. எப்போ போனாலும் 500 பேர் நிற்பாங்க அந்த டீ சாப்பிட்றதுக்கு. புரியுதா? சோ அப்படியே நீ காப்பி பேஸ்ட் பண்ணா சக்சஸ் ஆகும். நமக்கு அது வேணும் அப்படின்றது வந்து ஆனா உள்ள போய் வேலை செய்யணுமா? நோனோ அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். பட் எங்களுக்கு பார்த்தோன்னே அது சக்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்த உடனே அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லை வாணி. அதையே பண்ணக்கூடாது. அதையே கூட பண்ணலாம். ஓகே, அப்ப கூட தப்பில்லை, அப்ப கூட ஜெயிக்கலாம். ஆனா உள்ள போய் கத்துக்கணும். ஆமா, நம்பர் 1. பெருசா ஜெயிக்கணும்னா அதுலயே யூனிக்கா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி யூனிக்கா பண்ணணும். ஓகே, எஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரிஸ்கா இல்ல சின்ன ரிஸ்கா சார்? ஃப்ரான்ச்சைசி வந்து இட்ஸ் a successful மாடல் வேர்ல்ட் வைட்மா. ஓகே, இப்போ உங்ககிட்ட காசு மட்டும்தான் இருக்கு, ஆனா பெரிய ஐடியா இல்ல, அப்போ வந்து ஐ வில் அட்வைஸ் யூ, ஐ வில் சஜஸ்ட் யூ கோ ஃபார் அ ஃப்ரான்ச்சைசி. யா இட்ஸ் குட். பட் ஆனா நீ ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஹேவ் அ கிளியர் பிக்சர். அதாவது நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் சரியா இல்லை. ஓகே, அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். எந்த பிராண்ட் உங்களுக்கு ஆஃப்டர் டேக்கிங் ஃப்ரான்ச்சைசி சப்போர்ட் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் எந்த பிராண்டுன்னு சொல்ல விரும்பலை, ஓரளவுக்கு இன்னைக்கு பாப்புலரான பிராண்டு அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி எடுத்துடுறாங்க. சலூன் பிராண்ட். ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பேர் இருக்கு, ஸ்டாஃப் இல்லைன்னா அந்த அந்த பிராண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களே வந்து ஆட்களை வெளியேந்து கொண்டு வந்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ட்ரெயின் பண்றதுக்கு அவருக்கு தெரியாது இல்ல, ட்ரைனிங் சப்போர்ட் இல்ல, ஸ்டாஃப் சப்போர்ட் இல்ல, எந்த சப்போர்ட்டும் இல்ல. பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணி பிராண்டை கிரியேட் பண்ணிடுறாங்க, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க, காசை வாங்கி பிராண்டை மட்டும் கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்கறது இல்லை, ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பல இடங்கள்ல ஃபெயில் ஆயிடுறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார், இந்த பிரான்ச் மாதிரி இல்ல, இந்த பிராண்ட் வந்து இந்த பிரான்ச்ல வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்றது சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அவன் வந்து எங்கேயாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சு இருக்கிற காசை வச்சு ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணியிருப்பாங்க. கடைசியில சூழ்நிலைக்காக அந்த வேலை 2 லட்சம் 3 லட்சம் வேலையை விட்டுட்டு வந்து அந்த பார்பர் ஷாப்ல, அதாவது சலூன்ல உட்கார்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்குறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரான்ச்சைஸியை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போய் வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஃப்ரான்ச்சைஸியாக இருந்தா, அதாவது ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சொல்லலாம், ஆமாம், கொடுக்குற ஒரு பிராண்டாக இருந்தா, எஸ் ஐ வில் சஜஸ்ட் யூ, யூ கேன் கோ ஃபார் ஃப்ரான்ச்சைசி. பெரிய மெனு இருக்கிற ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரான்ச்சைசி போகாதீங்க, அது இட் ஓன்ட் ஒர்க். மினிமம் மெனு லைக் KFC, மெக்டானல்ட்ஸ், ஓகே, ஃபில்லி சாய், ஓகே, அந்த மாதிரி நல்ல யூனிக்கா பண்ற சின்ன சின்ன டீ கிடைக்கும், சின்ன சின்ன பிரியாணி கிடைக்கும்லாம் வந்து ஃப்ரான்ச்சைசி தேவையில்லை. எல்லா டீ கடையிலும் கிடைக்கிற டீயே விற்கிற ஒரு பிராண்டுக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைசி? யூனிக்கா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அந்த அந்த ஃபார்முலா, அந்த அந்த இது வந்து சீக்ரசி, வெளியே எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயமா இருந்தா பாருங்க. ஐ வில் சஜஸ்ட் கோ ஃபார் ஃப்ரான்ச்சைசி. 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் தான் இருக்கு, ஐடியா இல்ல, டைமும் இல்லைன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணுங்க. ஓகே, ஃப்ரான்ச்சைஸ் அப்ப எடுத்து பண்ணலாம், தாராளமா நல்ல ஆப்ஷன், நல்லா பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அந்த அந்த நீங்க போடுற இடம் உங்களுக்கு கை கொடுக்குமான்னு பாத்துக்கோங்க, லொகேஷன் பார்க்கணும். ஆமா, அதெல்லாம். ரெண்டாவது, அந்த பிராண்ட் ஆல்ரெடி எடுத்த ஃப்ரான்ச்சைசி கிட்ட போய் நீங்க கொஞ்சம் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. சப்போர்ட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேளுங்க. நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமா எடுத்து பண்ணுங்க. ஓகே, ஏன்னா கிரீன் ட்ரெண்ட்ஸ் நல்லா பண்றாங்க, டோனி அண்ட் கை நல்லா பண்றாங்க, எக்ஸலண்டா பண்றாங்க, நீல்கிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நிறைய பேர் நல்லா பண்றாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்கலாம் இன்னைக்கு லட்சத்துலையும் கோடிகள்லையும் மாசம்லயே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்கல்ல. ஸோ அதனால நம்ம அந்த 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 மாடலே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? தப்பு இல்லை, சக்சஸ்ஃபுல் மாடல். மினிமம் ரிசர்ச் நம்ம தேவைப்படும், எல்லா இடத்துலயும் போய் விசாரிச்சு அந்த பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, நான் இப்ப சொன்ன பிராண்ட்லாம் கண்ணை மூடிட்டு உள்ள போயிடலாம். ஓகே, ஆமா, ஒரு சலூன் பிராண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரீன் ட்ரெண்ட்ஸ், டோனி அண்ட் கை, வீக்கர், ஓகே,
அப்புறம் க்ளோத்திங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்ஸு ஓகே ஃப்ரான்ச்சைஸி தான் கொடுக்குறாங்க அவங்க. டர்பி ஜீன்ஸ் ஓகே அவரை பர்சனலாக எனக்கு இது வரைக்கும் நான் பேசுனது கூட இல்லை, பழக்கமும் இல்லை. ஏன்னா பட் இருந்தாலும் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். இதை சொல்கிறதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே டர்பி. பட் ஆனால் அவங்க ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்கலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்றது நான் கேள்விப்படும் போது அதை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? இப்போ எனக்கு லாபம் இல்லைன்றதுனால உண்மையை சொல்லாமல் போகக்கூடாதுல்ல. ஸோ அவங்களாம் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறோமா, கார்மெண்ட்ஸில் சப்போர்ட் சிஸ்டம் யாருக்கு நல்லா இருக்குன்றது ரிசர்ச் பண்ணுங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப ஜென்யூனாக பண்ணுற ஃப்ரான்ச்சைசிலாம் இருக்காங்க. காஃபி ஷாப், நல்ல காஃபி ஷாப்ஸ்லாம் இருக்கு, 100% சக்ஸஸ் காஃபி ஷாப்லாம் இருக்கு. இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து காஃபி டே காஃபி டே எல்லாம் ஒரு சேலஞ்சஸ் நடுவில் இருந்தது. அதோடைய மிஸ்ஸஸ், அந்த ஃபவுண்டரோட மிஸ்ஸஸ் ரொம்ப அழகா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அதை வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருப்பி முன்னே விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு. மெக்டானல்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மேரி ப்ரவுன்லாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்டார்பக்ஸ் இருக்கு, நிறைய இருக்குமா. ஓகே, இது கேட்குறப்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே, பிஸ்னஸ் மேலே இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் சார், இப்போ நமக்கு பிஸ்னஸ் வருதுன்னா அந்த ஐடியா வந்தோடனே நம்ம போய் யார்ட்டையாவது ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஓகே நம்ம ஏன் பார்ட்னர்ஸாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம சோலோவாக இறங்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் போனால் கரெக்டாக இருக்குமா சார்? என்ன கேட்டால் சோலோவாக பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நான் ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணேன். அதில் வந்து மோர் தென் 50% வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. அப்படி பார்ட்னர்ஷிப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு 3 பேர் 4 பேர் 2 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தால் இன்வெஸ்டிங் பார்ட்னர்ஸாக இருக்கலாமே தவிர டிசைடிங் பார்ட்னர் ஒரு ஆள் தான் இருக்கணும். ஓகே, ஒருத்தருக்கு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர பலருடைய ஐடியாஸ் உள்ளே வந்ததுன்னா அது எல்லாத்தையுமே குழப்பி குட்டை கலக்கி ஒவ்வொருத்தருடைய ஐடியா, ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டு, ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வேறுபடும். நச்சுன்னு ஆணி அடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. என் ஐயை ஓப்பன் பண்ணி விட்டீங்க சார். எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகளோட உங்களுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது பெரிய டாபிக். ஏன்னா வருஷக்கணக்கில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அனுபவங்களும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி 100 ஃபெயிலியர்ஸ் அப்படின்றப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாகவும் இருக்குது. ஸோ மக்களே, நீங்களும் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பற்றி இருக்குது கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த எல்லா கேள்விகளையும் சார் கிட்ட கேட்டு உங்களுக்கான பதில்களும் வாங்கி தரேன். நம்மள நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, பிஸ்னஸ் உமன் இருக்காங்க. ஸோ எல்லாரும் உருவாகி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம உருவாக்கலாம். அண்ட் தேங்க்யூ சார். நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பீப்புளை உருவாக்குவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பீச்லயே அவ்வளோ தெளிவு கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும். முடிக்கிறதுக்கு முன்னாடி வாணி, ஐ ஹேவ் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து காலேஜ் முடிச்ச பிள்ளைகள் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நாங்கள் நபீல் ஃபவுண்டேஷன் மூலியமா ஃப்ரீயா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம். ஓகே, ஆமா. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்லேருந்து அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் என்னுடைய பேஜில். யார் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரியல, பணம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணணும், ஐடியாஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி என்ன கேள்விகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே we are going to have a proper professional training. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஆசை வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். சீக்கிரம் உங்களை இன்னொரு எபிசோட்ல மீட். எஸ் சார், இது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. we should live a extraordinary life. ரொம்ப நாள் நம்ம அதே ஒரு இடத்துல மாச சம்பளத்துக்காக மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பிராண்டா, நம்ம ஒரு பெரிய ஆளாகி எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை வாழணும். அண்ட் தேங்க்யூ சார், அதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னுமே இந்த உங்க சக்ஸஸ் ஜர்னி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த வாய்ப்புக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.